தத்துவ விளக்க சரத்துக்கள். 1. பார்வையாளன் என்பதற்கான விளக்கம். பார்வையாளன் என்பது ஒரு நிகழ்வில் பங்கேற்பாளராக இல்லாமல் அதை தள்ளி நின்று கவனிக்கும் நிலை. ஒரு திரையரங்கில் படம் பார்ப்பவரைப் போல உங்கள் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனிப்பதே இந்த நிலை. நான் செய்கிறேன் என்ற எண்ணத்திற்கு பதில் இது நடக்கிறது, நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வே இது. 2. செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? நிதானம், உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு உடனடியாக எதிர்வினை ரியாக்ஷன் ஆற்றாமல் அமைதியாக கவனித்தல். பற்றற்ற நிலை, நிகழ்வுகள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் மன அமைதி குலையாமல் இருப்பது. தெளிவு, ஒரு பிரச்சனையின் உள்ளே இருக்கும்போது தெரியாத தீர்வுகள் அதை தள்ளி நின்று ஒரு பார்வையாளராக பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும். 3. இயல்புத்தன்மையோடு எவ்வாறு சம்பந்தப்படுகிறது? மனிதன் இயற்கையிலேயே அமைதியானவன் மற்றும் சுகமானவன். நமது இயல்பு குணம் என்பது அந்த அமைதிதான். ஆனால் நமது எண்ணங்களும் செயல்களும் அலைகளைப் போல அந்த அமைதியை மறைக்கின்றன. பார்வையாளனாக மாறும்போது நாம் அந்த அலைகளை தாண்டி நமது ஆழமான இயல்புத்தன்மைக்கு நேச்சுரல் ஸ்டேட் மீண்டும் திரும்புகிறோம். 4. முடிவுரை, குணங்கள் என்பவை மாறக்கூடியவை, ஆனால் அதை கவனிக்கும் பார்வையாளன் மாறாதவன். அந்த மாறாத நிலையே உன்னதமான நிலை. யூடியூப் வீடியோ உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் உள்வாங்கப் போகிறீர்கள். நாம் யார்? நம்முடைய இயல்பு குணம் என்ன? இதை ஒரு பார்வையாளனாக இருந்து எப்படி உணர்வது என்பதை பற்றி இன்று காண்போம். உடல் பகுதி. நண்பர்களே, மனிதன் சுகமாகத்தான் படைக்கப்பட்டான். ஆனால் வழிகளை அறியாமல் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பார்வையாளனாக உங்கள் வாழ்வை நீங்கள் கவனிக்க தொடங்கும் போது அங்கு பதட்டம் மறைந்து அமைதி பிறக்கும். அந்த அமைதியில்தான் உங்களின் உண்மையான இயல்பு ஒளிந்து கொண்டிருக்கிறது. இறைநிலை விளக்கம். இந்த சிறந்த செயல்பாட்டின் மூலம், அதாவது உங்களை நீங்களே ஒரு சாட்சியாக பார்க்க தொடங்கும் போது உங்களை இயக்கும் அந்த பேராற்றலை அந்த இறைவனை உங்களால் உணர முடியும். ஏனெனில் இறைவன் என்பவன் வேறெங்கோ இல்லை, இந்த தெளிந்த சாட்சி நிலையில்தான் இருக்கிறான். முடிவுரை. முடிவு, உங்கள் தேடலை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், அது தானாக உங்களை வந்து சேரும். வாழ்க வையகம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய.